அன்பு நேயர்களே, இன்று புதன்கிழமை மாலை செய்தியாக வருகின்றது. இஸ்ரவேல் மீது ஏவுகணை மழை பொழியப்பட்டிருக்கின்றது. கடந்த 48 மணி நேரத்துக்குள் இஸ்ரேலிய படை IDF கிட்டத்தட்ட 48 பேர் காயமடைஞ்சுக்கிறாங்க. பொதுமக்கள் 20 இடங்கள்ல 25 பேர் காயமடைஞ்சுக்கிறாங்க. ஈரானுக்குள்ள 65 உளவாளிகளை ஈரான் கை செஞ்சு, அது நாளாந்த நடக்கிற எலிவேட்ட மாதிரி நாம சொல்லிக்கிறோம் இல்ல, எலிவேட்ட போன்று விளைஞ்சிருக்கு. இந்த வயல்வெளிகளிலும் காடுகளிலும் எலிகள் விளைவது போன்று அங்கு ஈரானுக்குள் மிகப்பெரிய உளவாளிகள் சர்வதேச கம்யூனிகேஷனுடன், சர்வதேச ஸ்டார்லிங் அவங்களோட வைஃபையுடனும் மிகப்பெரிய வேட்டைகள் நாளாந்தம் நடைபெறுகின்றது. இன்றைய மாலை செய்தியாக அவைகள் தான் இன்று அரங்கேறி வருகின்றது. இதே நேரம் நெய்னா ஒரு சிறிய தாக்குதல், அதாவது இப்ப போருக்கு ரெடி ஆயிட்டாங்க. போர் தான் 7ஆம் தேதி வருகின்ற 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகின்ற போது நிச்சயமா அதுக்கு முந்தியும் வர வாய்ப்பு இருக்கு. அவகாசம் கொடுத்துக்காரு இல்லையா. 6ஆம் தேதி நள்ளிரவே அந்த யுத்தம் ஆரம்பிக்கப்படுகின்றது. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், வாழ்வா சாவா என்ற ஒரு போராட்டம் மிகப்பெரிய கேவலத்துடன் 2 பேரும் அடி வாங்கி சாகிறார்கள். இதே நேரம் 2 பேரும், அதாவது 2 சைத்தான்களும் 2 சாத்தான்களும் ஒரு கௌரவமான பேச்சுவார்த்தையுடன் வெளியாக பார்த்தால், ஆனால் ஈரான் அதற்கான வழிகள் கொடுக்கவில்லை என்றுதான் இன்றைய புதன்கிழமை மாலை செய்திகள் உலக தரப்பில் பலம் வந்து கொண்டிருக்கின்றது. வாருங்கள், நாம் நேரே இஸ்ரேலுக்குள்ளே போகும். செய்தி நீடிப்பபடியால் நிறைய போகலாம். இஸ்ரேல் மீது ஏவுகணை மழை, ஈரானில் வெடிப்புகள், அமெரிக்கா வெளியேறுவதாக சமிக்கை. இன்றைய 33வது நாளில் ஏப்ரல் 1ஆம் தேதி மாலை செய்தியாக பலஸ்தீன மிகப்பெரிய தாக்குதல் அங்கிலும் நடைபெற்றிருக்கலாம். பலஸ்தீனத்திலும் இவர்கள் ஒரு குண்டுமலை பொழிந்ததாகவே பலஸ்தீன செய்தி தெரிவிக்கின்றது. நாம் முழுதாக ஈரான் செய்திக்குள் உலகம் முழுவதும் மூழ்கி பலஸ்தீனத்தை மறந்து விட்டோம். பாவம், என்ன செய்யலாம்? ஈரான், இஸ்ரேல் மற்றும் லெபனான் முழுவதும் ஏவுகணை பரிமாற்றங்கள் தீவிரமடைகின்றன. உயிரிழப்புகள் அதிகரித்து உட்கட்டமைப்பு பாதிக்கப்பட்டு வாஷிங்டன் உடனடி வெளியேற்றத்துக்கு சமிக்கை அளிக்கிறது. முக்கிய நிகழ்வுகள்: ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை இஸ்ரேலை நோக்கி 3 ஏவுகணை தாக்குதல்களை இன்று காலை தொடுத்திருக்கிறது. ஈரான், இஸ்ரேல் மற்றும் லெபனான் முழுவதும் ஏவுகணை பரிமாற்றங்கள் தீவிரமடைந்துள்ளன. உயிரிழப்புகள் அதிகரித்து உட்கட்டமைப்புகள் தாக்கப்பட்டு வாஷிங்டன் விரைவில் படைகளை திரும்ப பெறுவதாக சமிக்கை அளித்துள்ளது. ஈரானின் புரட்சிகர காவல் படை ஒரு மணி நேரத்திற்கும் குறைவான நேரத்தில் இஸ்ரேலை நோக்கி 3 ஏவுகணைகளை தாக்கி மிகப்பெரிய சேதத்தை இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறது. இன்று காலை 14 பேர் காயமடைந்ததாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் ஈரான் மற்றும் லெபனான் தாக்குதலில் 106 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் பொதுமக்கள். தெஹ்ரானில் பல பகுதிகளில் உள்ள உட்கட்டமைப்புகளை குறிவைத்து இஸ்ரேலிய ராணுவம் பெரிய அளவிலான வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. குவைத் விமான நிலையம் ஈரானிய ஆளில்லா விமானங்களால் குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் ஈரானில் உள்ள இலக்குகள் அடையப்பட்டு விட்டதாக கூறி அமெரிக்க படைகள் வெளியேறுவதற்கான சமிக்கைகளை இன்று புதன்கிழமை மீண்டும் நெய்னா தெரிவித்திருக்கின்றார். தெற்கு லெபனானில் தரைவழி நடவடிக்கைகள் தொடங்கியிலிருந்து 309 அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் காயமடைந்துள்ளனர். அவர்களில் 23 பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாகவே அறிவிக்கப்படுகின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் தெற்கு லெபனானில் நடந்த சண்டையில் 48 இஸ்ரேலிய IDF வீரர்கள் படுகாயமடைந்ததாகவே சொல்லப்படுகிறது. பிரித்தானிய பிரதமர் ஸ்டெமர், இது நமது போர் அல்ல, ஹாமுஸை பாதுகாக்கவும் பதட்டம் அதிகரிப்பை தடுக்கவும் இங்கிலாந்து நகர்கிறது. அதாவது இங்கிலாந்து பிரதமர் ஸ்டெமர் தெரிவித்ததாவது, மத்திய கிழக்கில் நடக்கும் போர் அது நமது போர் அல்ல, மேலும் இந்த மோதலில் நாங்கள் இழுக்கப்பட மாட்டோம். இந்த போர் நமது நாட்டை தெளிவாக பார்க்கிறது என்று அழகாக தெளிவான அறிவுபூர்வமாக பேசுகிறார். அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். நாட்டோ நாடுகள் வெளியேறுவதாக ட்ரம்ப் அச்சுறுத்தல், நேச நாடுகளுடனான பிளவை அதிகப்படுத்துதல், ஈரானுக்கு எதிரான நமது போரில் சேர தவறிய பிறகு நேட்டோவிலிருந்து விலகுவதாக அது குறித்தும் நாம் பரிசீலித்து வருவதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்திருக்கின்றார்.
நாட்டோ ஒரு காகித புலியாகிவிட்டது என்றும் இஸ்ரேலிய ஊடகங்கள் ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து 20 இடங்களில் 25 பேர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஈராக்கில் எரிசக்தி துறைமுகம் தாக்குதல் விரிவடைகின்றது. ஈராக்கில் குர்திஸ்தான் பிராந்தியத்தில் உள்ள துஹோக் மாகாணத்தில் உள்ள கர்சாங் எண்ணெய் வகைகளை குறிவைத்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. டெல் அவீவ் பென் கொரியன் விமான நிலையங்களில் எச்சரிக்கை ஒலிகள் ஒலித்த நிலையில் ஈரான் 4வது ஏவுகணை தாக்குதலை இன்று தொடுத்திருக்கிறது. ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகளை கண்டதை தொடர்ந்து டெல் அவீவ் மத்திய பகுதிகள் எச்சரிக்கை ஒலிகள் ஒலித்த வண்ணம் இருந்தது. டெல் அவீவ் மற்றும் மத்திய இஸ்ரேலில் மீண்டும் முன்கூட்டிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பென் கொரியன் விமான நிலையம் மற்றும் டெல் நோஹா பால்கிச்சம் விமான தளங்களுக்கு அருகிலும் எச்சரிக்கை ஒலிகள் ஒலித்தன. ஈரானிய ஏவுகணைகளால் கத்தார் குறிவைக்கப்பட்டது. எண்ணெய் கப்பல் ஒன்று தாக்கப்பட்டிருக்கிறது. புதன்கிழமை இன்று 3 ஈரானிய குரூஸ் ஏவுகணைகளால் கத்தார் குறிவைக்கப்பட்டது. அவற்றில் 2 இடைமறிக்கப்பட்டன. 3வது ஏவுகணை கத்தார் எனர்ஜி நிறுவனத்தால் வாடகைக்கு எடுக்கப்பட்ட ஒரு எண்ணெய் கப்பலை தாக்கியிருக்கிறது. அந்த கப்பலில் 21 பேர் குழுவினருக்காக வெளியேற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன என்றும் இதில் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. நாங்கள் 2வது முறையாக கிரியாட் சமோனாவை ராக்கெட் தாக்குதல் மூலம் குறிவைத்தோம் என்றும் மெரான் வான்வழி நடவடிக்கையை கட்டளை துணையத்துடன் தொடர்புடைய மவுண்ட் நெரியா தளத்தை தாக்கியதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். மிஸ்காப் ஆமில் கூடியிருந்த இஸ்ரேலிய வீரர்கள் மற்றும் வாகனங்கள் மீது ராக்கெட்டுகள் வீசி அளிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலிய முக்கியத்துவம் வாய்ந்த எதிரி தளங்களை நாங்கள் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் மூலம் தாக்கியிருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது. தெற்கில் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனத்தில் உள்ள இலக்குகளை கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையின் மூலம் தாக்கியுள்ளது. தெற்கு ஈரானில் உள்ள சிரிஜான் பகுதியை சுற்றியுள்ள பகுதிகளும் குண்டு வீச்சுக்கு இலக்காயிருக்கின்றது. அமெரிக்க ஆளில்லா விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தியது. டசன் கணக்கான உளவாளிகள் என சந்தேகப்படுவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதேவேளை மார்க்கசி மாகாணத்தில் எதிரியின் உளவாளிகள் மற்றும் கூட்டாளிகள் என விவரிக்கப்பட்ட 65 உளவாளிகளை ஈரான் இன்று புதன்கிழமை கைது செய்திருக்கின்றது. வடமேற்கு ஈரானில் உள்ள கஸ்பின் மாகாணத்தில் ஒரு ஆளில்லா விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது. போர் அமைதி மற்றும் பேச்சுவார்த்தைகள் தொடர்பான முடிவுகள் உச்ச தலைவரின் அதிகாரத்துக்கு உட்பட்டவை என்றும் மேலும் எந்த அதிகாரமும் இந்த சமாதான பேச்சுவார்த்தையில் வழங்கப்படவில்லை என்றும் உச்ச அதிபர் தெரிவித்திருக்கின்றார். மலேசிய கப்பல்கள் போக்குவரத்து கட்டணம் செலுத்தாமல் ஹார்முஸ் ஜலச்சந்தி ஊடாக செல்ல தயாராகி வருகின்றது. ஏனெனில் மலேசியா ஈரானின் நேச நாடு என்பதால் சில வேளை அந்த 2 மில்லியன் கட்டணம் அறவிடப்படாமலும் போகலாம் என்றும் பார்க்கப்படுகிறது. பிராந்திய பதட்டம் ஈராக் வரை விரிவடைகிறது மற்றும் வான்வெளியில் இடையூறுகள் வந்த வண்ணம் இருக்கின்றது. ஈராக்கின் குர்திஸ்தான் பகுதியில் உள்ள ஏபில் ஒரு மோட்டார் எண்ணெய் கிடங்கை ஆளில்லா விமானம் தாக்கி இருக்கின்றது. இஸ்ரேல் முழுவதும் எச்சரிக்கை ஒலிகள் ஒலித்த நிலையில் ஈரான் புதிய ஏவுகணை தாக்குதல்களை தொடுத்திருக்கிறது. ஈரானிய ஆயுத படைகள் இஸ்ரேலை நோக்கி ஒரு புதிய ஏவுகணை தாக்குதலை தொடுத்தன. இது 1 மணி நேரத்துக்குள் தொடுக்கப்பட்ட 3வது தாக்கலாகும். இஸ்ரேலிய ஊடகங்கள் கருத்து தெரிவிக்கையில் வடக்கில் உள்ள கலீலி முதல் தெற்கில் உள்ள நேகவ் வரை இஸ்ரேல் முழுவதும் எச்சரிக்கை ஒலிகள் ஒலித்தன என்றும் டெல் அவீவ் வெடிப்பு சத்தங்கள் கேட்கப்பட்டன என்றும் மேலும் மத்திய பகுதியில் முன்கூட்டிய எச்சரிக்கை ஒலிகள் விடுக்கப்பட்டன என்றும் இஸ்ரேலிய ஊடகங்கள் இன்று தெரிவித்திருக்கிறது. ஈரானில் இருந்து டெல் அவீவ் மற்றும் நெகவ் நோக்கி மீண்டும் ஏவுகணைகள் ஏவப்பட்டன. டெல் அவீவ் பெருநகர பகுதியில் குறைந்தது 17 இடங்களில் சிதறல் குண்டுகள் விழுந்தன. பினிபிராக்கில் ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. குறைந்தது 14 பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. சிதறல் குண்டு தாக்குதலை தாக்கிய ஈரானிய ஏவுகணை ஒன்று டெல் அவீவ் மற்றும் பினிபிராக்கில் உள்ள பல கட்டிடங்களை தாக்கியிருக்கின்றது. கத்தாருக்கு அருகே கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இங்கிலாந்து கடல்சார் ஆணையம் அறிக்கை கத்தாரின் ராஸ் லபானுக்கு வடக்கே ஒரு கப்பல் மீது 2 ஏவுகணை தாக்குதல்கள் தாக்கப்பட்டிருக்கிறதாகவும் ஒன்று வெடிக்கவில்லை ஒன்று வெடித்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றது. இஸ்ரேலிய ஊடகங்கள் போர் சோர்வு ஆழமாகிறதும் ட்ரம்ப் மீதான அழுத்தம் அதிகரிக்கிறது என்றும் இஸ்ரேலிய ஊடகங்கள் இன்று ஒரு கருத்தை
பதிவு செய்திருக்கின்றது. ஈரானுக்கு எதிரான போரில் ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகுவால் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை அடைய முடியவில்லை என்றும் எப்படி முன்னேறுவது என்பதில் ட்ரம்ப் தயக்கம் காட்டுவதையே அவரது முரண்பாடான அறிக்கைகளை தெரிவிப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் இன்று உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கின்றது. பேச்சுவார்த்தைகளுக்கு முன்பு ஒரு குறுகிய மற்றும் தீவிரமான தரைவழி நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு இஸ்ரேல் ட்ரம்பை வலியுறுத்தி வருவதாகவே அந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. ஈரான் சண்டையிடவில்லை, மேலும் ட்ரம்ப் பாணியிலான அணுகுமுறையில் ஒரு குறியீட்டு வெற்றியுடன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் சாத்தியத்துக்கு இஸ்ரேல் தயாராகி வருகிறது என்றும் ஈரானுடன் போரில் மேலும் மோதலில் இருந்து ஓரளவு கண்ணியத்துடன் வெளியேறுவதற்கான அவநம்பிக்கையான முயற்சிகளை ட்ரம்ப் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார் என்றும் ஈரானுடனான சண்டையை அவமானம் என்று முடிவுக்கு கொண்டு வர ட்ரம்ப் முயன்று வருகிறார் என்றும், ஆனால் தெஹ்ரான் அதற்கு வழி வைக்காமல் மறுத்து வருவதாகவே செய்திகள் தெரிவிக்கின்றது. தனிப்பட்ட காரணங்களுக்காக நெதன்யாகு தன்னை இழுத்து சென்ற இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியேறுவதை ட்ரம்பின் முன்னுரிமையாகும் என்றும், ஈரானுடனான போரில் நெதன்யாகு சாதனைகளையும் எதிர்கால வாக்குறுதிகளையும் முன்வைத்தார். ஆனால் அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான காலக்கெடுவையோ அல்லது வழிமுறைகளை அவர் குறிப்பிடவில்லை என்றும் இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரேலிய ராணுவம் உள் நெருக்கடியை எதிர்கொள்கிறது. ஆட்சேர்ப்பு நெருக்கடி தீவிரமடைகிறது. ஆட்சேர்ப்பு தளத்தை விரிவுபடுத்துவதற்கு பதிலாக கட்டாய ராணுவ சேவையை தப்பிப்பதை நிலைநிறுத்த புதிய சட்டம் ஒன்றை முன்வைக்கப்படுகிறது. இஸ்ரேலிய ராணுவம் சரிந்து விழும் சாத்தியம் குறித்து தலைமை தளபதி அயால் ஜமீர் விடுத்த எச்சரிக்கைகள் இருப்பு படைகளுக்குள் நிலவும் சோர்வின் அழுத்தத்தை மேலும் வெளிக்காட்டுவதாக அந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. ஈரான் தலைமையிலான எதிர்ப்பு இயக்கத்தில் இணைந்த பிறகு இஸ்ரேல் முக்கிய இலக்குகளை தாக்கிய 3வது தாக்குதலும் இடம்பெற்றிருக்கிறது. யெமன் ஆயுத படைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் உள்ள இஸ்ரேலிய இலக்குகள் மீது தங்களின் 3வது சுற்று தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. இதில் முக்கிய இடங்களும் குறிவைக்கப்பட்டதாகவே தெரிவிக்கப்படுகிறது. ஆக 2 சாத்தான்களும் ஒரு எக்ஸிட் பிளான் ஒன்றுக்குள் வருகின்றார்கள். அதற்கு ஈரான் வழிவிடுமாறு தெரியவில்லை. தொடர்ச்சியான அடிகள் வளைகுடா முழுவதும் இன்று புதன்கிழமை நடைபெற்று இருக்கின்றது. நாம் அடுத்த செய்திகள் வருகின்ற நேயர்களே மீண்டும் மற்ற காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.